சி அது எவ்வளோ பிரேக் டவுன் ஆனாரு. சி இப்போ அவர் பண்ணது சி ஐ டோன்ட் நோ அபவுட் த லைஃப். எனக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நான் ஜட்ஜ் பண்ணல. ஆனால் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஆம்பளை வந்து இப்படி ப்ரெஸ் மீட் வச்சு பிரேக் டவுன் பண்ணி ஒரு ஸ்டேஜில் ஐ எம் அ ஹியூஜ் ஃபேன் கேர்ள். ஸோ ஒரு ஃபேன் கேர்ளாகவும் இருக்கட்டும், அவர் கூட ஒரு படத்தில் நடித்ததாகவும் இருக்கட்டும், நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், அவர் வந்து ஒரு சிஎம்மாக உட்காரும்போது பெருமை நம்மளுக்கு தானே. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கேன். சினிமா நிரந்தரம் இல்லைன்னு ஒரு அளவுக்கு தெரிஞ்சிச்சு. அழகு போச்சுன்னா பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இது ரெட் கார்பெட். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஒரு எவர் கிரீன் கார்ஜியஸ் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஸோ நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி வருஷங்களுக்கு முன்னாடி இவங்களை திரையில் பார்த்துருந்தாலும் அப்போ எப்படி பார்த்தோமோ அப்படியே தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஆக்ட்ரஸ் சோனம் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நல்லா இருக்கேன் மேம். ஏன் அவ்வளோ சோகமாக பேசுறீங்க? சோகமான ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணா கண்ணு வச்சுறாங்க. ஸோ புது டெக்னிக்கா? ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட வந்து ஃபிலிம் பற்றி, அதுக்கப்புறம் இப்போ ரிலீஸ் பண்ண இந்த சாங்கை பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி இந்த மெயின்டைன் வந்து நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் டிப்ஸ். இல்லை, நான் உண்மையாக சொல்கிறேன். எப்பெல்லாம் கேவலமாக இருக்கேனோ வெளியே வர மாட்டேன். See, actually, I believe எனக்கு பர்சனல் லைஃப்ல it happens to me whenever I'm happy, my face looks nice. ஓகே. ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு மூஞ்சில காமிச்சிடும். ஸோ அதனால மோஸ்ட்லி ஐ டோன்ட் கம் அவுட் அந்த டைம். இப்போ போன வருஷம் எல்லாம் பார்த்தீங்களா காணாமலே போயிருப்பேன் அந்த மாதிரி ஒரு இது. ஸோ தட் இஸ் ஒன் திங். அடுத்தது ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர். வாட்டர் தான் பெஸ்ட் சீக்ரெட் ஃபார் எனி ஒன். எனக்குன்னு இல்லை, எல்லாருக்கும். நான் ஒரு 8 லிட்டர் குடிக்கிறேன் ஒரு நாளுக்கு. கஷ்டப்பட்டு குடிச்சிருங்க. குடிச்சிட்டிங்கன்னா இட் ஷோஸ் இன் யுவர் ஃபேஸ். அது ஒன்று. ரெண்டாவது முடிஞ்ச வரைக்கும் ஸ்மைல். தட்ஸ் த பெஸ்ட் டிப்ஸ். மிச்சம் எல்லாம் தெரியல. மார்னிங் ரொட்டீன் என்னவா இருக்கும் மேம்? உங்களோட ஃபுட் ஹெல்த் ரொட்டீன் என்னவா இருக்கும்? ஸோ ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா திறந்தாலே வந்து அவங்க ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறவங்க தான் நிறைய பேராக ஆகிட்டாங்க. ஸோ உங்களோட ரொட்டீன் எங்கே இருந்தாரு? முன்னெல்லாம் அப்படியே ஏதோ தானே தான் இருந்தேன். இப்போ ஒரு 2 வருஷமாக ஐ கெட் அப் அட் 6, black coffee, heavy breakfast, no lunch, ஓகே, dinner by 6:30, max 6:30, அவ்வளோதான். அதை தவிர நோ எல்லாமே சாப்பிடுவேன், லிமிட்டாக சாப்பிடுவேன், அவ்வளோதான். ஓகே. நிறைய ஆக்ட்ரஸ் ஆர்டிஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா, உமன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பேருக்கு பின்னாடி வந்து இந்த ஃபிலிம் ப்ரொடியூசர் ஆண்டர்பிரினர் அப்படின்ற பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். ஸோ ஆனால் பயோ நிறைய விஷயங்களை செக் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணதில் ஃபிலிம் ப்ரொடியூசர் ஆண்டர்பிரினர் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே வருவதற்கு என்ன காரணம்? ஸோ எதனால் அதை ஸ்டார்ட் பண்ணி? ஐ திங்க் எங்கேயோ ஒரு இடத்துல ஐ லைக், நான் ரொம்ப செல்ஃப் மேட் பர்சன். இது சொல்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கேன். சினிமா நிரந்தரம் இல்லைன்னு ஒரு அளவுக்கு தெரிஞ்சிச்சு. அழகு போச்சுன்னா நடிப்பு போச்சு. ஸோ அதுக்கு மேலேயும் எனக்கு இதை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஸோ நான் பண்ணுற பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லைன்னா பீட் அடுத்த ஸ்டெப் சினிமா இல்லைன்னா ப்ரொடக்ஷன், டைரக்ஷன், இது அதுன்னு நானே என்னை உருவாக்கிக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா ஐ கான் கோ எனிவேர் எல்ஸ். அதனால் அதுக்கு வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ஜென்ரலாகவே மல்டி டாஸ்கிங் பிடிக்கும். ஸோ ஃபுல் ஃபோர்ஸில் வேலை செஞ்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன். ஓகே. ஸோ கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நான் வந்து உங்களோட ப்ரெஸ் மீட் ஒன்று போராட்டம் பண்ணி கொடுத்துருந்தீங்க. ஆனால் சிரிக்கக்கூடாது, அதில் பெரிய ஆழ்ந்த சிந்தனை இருக்கு. பழைய பார்த்துருந்தேன். ஸோ நிறைய கோவங்கள் இருந்தது. நான் இது வரைக்கும் இந்த இவ்வளோ போல்டாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து வெளியே வந்து மேலாக இருக்கவங்களே வந்து அந்த விஷயத்த பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய தைரியம் இருக்குது அப்படின்ற மாதிரி பொதுமக்களிடையே பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது தைரியம், அதுக்கு பேர் தைரியம் இல்லை, சர்வைவல். ஓகே. வாழணும், சாக முடியாது. வாழ்றதுக்கு என்ன பண்ணணுமோ அது அடுத்த ஸ்டெப் யூ ஹேவ் டு ஃபேஸ்ல. இங்கிலீஷில் ஒரு செயல் இருக்கு, நம்ம ஐ மீன் ஒன் டயலாக் இருக்கு, ஃபேஸ் யுவர் டெவில்ஸ் ஃபர்ஸ்ட்னு இன்சைட். நம்மளுக்குள்ள ஒரு விஷயம் பார்த்து பயந்து ஓடுறது எவ்வளோ நாள் ஓட முடியும்? அப்படி நானும் அந்த தப்பு பண்ணியிருக்கேன், ஓடிட்டே இருந்திருக்கேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் when it comes to எப்படி சொல்கிறது, சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் வரும்போது நம்ம யார்கிட்டையும் பதில் சொல்ல தேவையில்லை. வீட்டில் போய் நம்ம படுத்து தூங்கும்போது நம்மளுக்கு நம்ம மேலே ஒரு மரியாதை வேணும்.
ஓகே அது இல்லைன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், நோ யூஸ் லிவிங். ஓகே ஸோ அந்த திங்க்ல அடுத்தடுத்த ஸ்டெப் நான் பண்ணணும்னா எனக்கு என் பிரச்சனைக்கு நான் என்ன தானே முடியும். யாரும் வரமாட்டாங்க, ரைட்? சப்போர்ட் வரும், கிடைக்கும். எனக்கும் சப்போர்ட் வந்தது, கிடைச்சது. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே டு ஃபேஸ் யுவர் ப்ராப்ளம் நம்ம தான் போய் நிற்கணும். ஓகே அதனால தான் பண்ணுறேன். நான் போல்டு ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது. ஓகே சர்வைவர் அதுதான் பெஸ்ட். ஆனா நிறைய உமன்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கீங்க அந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கும்போது தெரியுது. தேங்க்யூ. எனக்கு என்னன்னா இப்போ சமீபத்தில் இந்த ரிலீஸ் ஆன சாங், ஸோ ஆண்டோனி தாஸ் அண்ட் நீங்க இந்த காம்போவே கொஞ்சம் புதுமையான காம்போவா இருக்கு. அண்ணன் ஒரு பக்கம் ஃபயரா இருப்பாரு. ஸோ அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஸோ ஃபன். அதுதான் நீங்கள் சொன்னது தான். அவர் பம்பர மாதிரி சுற்றி, நான் பேந்த முடிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இது ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக அழகாக அந்த க்யூட்டாக பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம எங்கே பண்ணியிருக்கோம்? எல்லாமே ஹெவி டான்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் அது ஃபுல் டீம் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு விஷயம். இட் வாஸ் ஃபன். ஓகே மேம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் பண்ணாத ஒரு விஷயம் இல்லை ஆல்பம் சாங். ஆமா ஆல்பம் சாங். அதான் ஒன் மோர் ஃபெதர் டு த கேப். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த டவுட் இருந்தது. அந்த சாங் பார்த்தோன்னே, ஸோ இவங்க இவ்வளோ வருஷமாக வந்து ஃபிலிமில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க சோஷியல் மீடியா இந்த யூடியூப் ஆல்பம் சாங்குக்குள்ளே இவ்வளோ ஈடுபாடு காட்டுறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது ரொம்ப ஓப்பன்லி ஸ்பீக்கிங் என் பயோபிக் வரப்போகுது ரொம்ப சீக்கிரத்தில். ஓகே. அதுக்கு ஒரு ப்ரோமோ, ஒரு லீடு மாதிரி தான் இந்த ஆல்பம் சாங். ஓகே. இந்த ஆல்பம் சாங்கில் நிறைய பேர் இல்லை, முக்கால்வாசி பேர் நோட் பண்ணாத சில விஷயம் இருக்குது அந்த சாங்கில். அது நானும் இப்போ ஓப்பன் பண்ணுற ஐடியா இல்லை. அப்படியா? ஏன்னா இட் வில் பி கனெக்டட் டு மை ப்ராஜெக்ட். ஓகே. இது ஒரு லீடு மாதிரி ஒரு ஃபன் விதத்தில் ஸ்டார்ட் பண்ணி, நாட் ஓன்லி தட் த ஹீரோ, அந்த கூட இருந்த ஹீரோ அவர் தான் ஹீரோ இன் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ இதில் வேறு சோனா இருக்குது, 5 சோனா இருக்குது. ஸோ ரியல் சோனாவோட ஒரு சாங் பண்ணி ஆண்டனி தாஸோட இருக்கும்போது ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட், பிஸ்னஸ் தானே அது எண்ட் ஆஃப் தி. ஓகே மேம். மேம் இப்போ பயோபிக் அப்படின்னு சொல்லும் போது சோனா அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ நிறைய பேரோட பயோபிக் இருக்கு. ஸோ அவங்களே அவங்கள வந்து பயோபிக்காக எடுத்துருக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்களோட ஒன் ஆஃப் த இல்லை நான் பேர் சொல்லக்கூடாது. ஸோ ஒன் ஆஃப் த அவங்களோட ஒரு பகுதியை மட்டும்தான் பயோபிக் பண்ணுறவங்கள பார்த்துருக்கேன். ஸோ அவங்களோட மறுபுறம் என்ன, ஸோ அவங்களோட பாஸ்ட் லைஃப் என்ன, ஸோ இப்போ ஃபியூச்சரில் எப்படி மாறி இருக்காங்க, ஸோ அவங்களோட கேரக்டரைசேஷனே ஒரு மனிதனோட கேரக்டரைசேஷனே நிறைய விதத்தில் டிஃபர் ஆகும். ஸோ ரீசெண்டாக வந்து சேரன் சார் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு மனிதன் வந்து நல்லவனா கெட்டவனான்னு அவனோட கடைசி காலகட்டத்தில் தான் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கும்போது ஒரு பகுதியை மட்டும் எடுத்து பயோபிக் அப்படின்ற ஒரு விஷயங்களை பண்ணுறாங்க. உங்களோட பயோபிக் எப்படி இருக்க போகுது? என் பயோபிக் எல்லாமே இருக்கும்பா, எல்லாமே இருக்கும். ஆனால் என்னன்னா இப்போ ஒருத்தரை டார்கெட் பண்ணி அவர் மாதிரியே ஒரு மூஞ்சி வச்சு, இல்லைன்னா எப்படி சொல்றது, அவர் தான் இந்த ஆளுன்னு அவருக்கு அதே பேரை வச்சு அது பண்ணல. ஓகே. ஏன்னா ஐ பிலீவ் இன், எப்படி சொல்றது, இப்போ எனக்கு உங்க மேல ஒரு கோவம்னா கோவம் இருக்கு, ஆனா உங்க ஃபேமிலி சொல்ற ஒரு எக்ஸாம்பிள், உங்க ஃபேமிலி என்ன பண்ணுச்சு, அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு எஃபெக்ட் எனிவன்ஸ் ஃபேமிலி. ஆனால் இருக்கும், தெரியும், டீகோடிங். ஓகே மேம். இல்லை நான் என்ன கேட்க வந்தேன்னா, இப்போ பயோபிக்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நீங்கள் நல்லவங்க ஒரு கட்டத்தில் சொன்னது நான் என்னைக்குமே இல்லை நான் எக்ஸாம்பிளுக்கு நானும் சொல்கிறேன் மேடம். நான் ரொம்ப கிளியரா இருக்கேங்க. ஒன் கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம ரொம்ப நல்லவங்களா இருப்போம், ஒன் கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு ரொம்ப கெட்டவங்களா இருப்போம். அந்த விஷயத்த காட்டுவீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். நான் என்ன சொல்றேன், நான் என்னவா இருக்கேனோ அப்படியே காமிக்க போறேன். ஓகே. ஒரே ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் இந்த ஆல்பம் சாங் இருக்குல்ல, அந்த ஆல்பம் சாங்லோடைய ஒரு பிட்டு அதுல போட்டு மாண்டாஜா யூஸ் பண்ணியிருக்கோம். அதர் தென் தட் எவ்ரி சிங்கிள் திங். நான் ஒரு ஸ்டேஜில் என் ட்ரெய்லர் எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த ட்ரெய்லரே என்ன டேமேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ பயோபிக் கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு ஆர்வம் வந்து இப்படியே இருக்கு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் எவ்வளோ கோடிக்கு வியாபாரம் ஆக போகுது? நெட்ஃப்ளிக்ஸ் தான், நான் ஐம் டூயிங் இட் வித் ஷார்ட் ஃப்ளிக்ஸ் தானே. ஓகே, ஷார்ட் ஃப்ளிக்ஸ். நெட்ஃப்ளிக்ஸ் நான் ஃபர்ஸ்டே சைன் பண்ணி தான் போகிறேன். நெட்ஃப்ளிக்ஸ் ஆர் எனி அதர் திங், நான் ஐம் நாட் சேயிங் எனிதிங். நிறைய விஷயம் எப்படி சொல்கிறது, நிறைய ஓடிடிஸில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஓகே. ஸோ சம்மன் ஹூ இஸ் வில்லிங் டு அக்செப்ட் மை ட்ரூத். இப்போது நீங்கள் தான் ஒரு ஓடிடி ஓனர்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் வேணாம் சொன்னால் அதெல்லாம் வேணாம் சொன்னால் இது மட்டும் கொடுனா அப்போ நோ யூஸ் ஆஃப் அ பயோபிக். ஓகே. ஸோ அதனால் ஐ எம் வெரி கேர்ஃபுல். எதுவாக இருந்தாலும் நெகட்டிவாக பாசிட்டிவ் சொல்லிடலாம், அவ்வளோதான். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ
நீங்கள் இப்போ சமீபத்தில் உங்களை இந்த இன்டர்வியூலலாம் கேட்டிருப்பாங்க, கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. இந்த கேள்வி கேட்கலன்னா வந்து தப்பாயிடும். ஏன்னா நீங்கள் விஜய் சாரோட நடிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ சிஎம் விஜய் சாராக இருக்காரு. ஸோ அந்த டிரான்சிஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய டிரான்சிஷனை நம்ம எதுவும் பேசக்கூடாது. தட்ஸ் நாட் ரைட் ஒன்று. ஏன்னா இப்போ உங்கள் லைஃப்லேயே ஒன்று நடக்குதுன்னா ஐ கான் ஜட்ஜ்னும். அது நம்ம பேசக்கூடாது. ஏன்னா as a ஒரு ஸ்டேஜில் ஐ எம் அ ஹியூஜ் ஃபேன் கேர்ள். ஸோ ஒரு ஃபேன் கேர்ளாகவும் இருக்கட்டும், அவர் கூட ஒரு படத்தில் நடித்ததாகவும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், அவர் வந்து ஒரு சிஎம்மாக உட்காரும்போது பெருமை நம்மளுக்கு தானே. ஓகே. நாட் ஓன்லி as சினிமா பீப்புள், ஒருத்தங்க கண்ணு முன்னாடியே வளர்ந்து அப்படி வேற ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல உட்காரும்போது எல்லாருக்கும் கனெக்ட் ஆனதுக்கு காரணம் அதுதானே. ஓகே. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஃபார். சரி, ஓகே மேம். இப்போ அவர் பொலிட்டிக்கலாக உள்ளே வந்துட்டார். ஸோ உள்ளே வந்து இப்போ சார் தான் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பிஹைண்ட் த கேமரா அப்பயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழகிருப்பீங்க. ஸோ இப்போ இருக்க அந்த நபர் தான் அப்பயும் இருந்தாரா அப்படின்ற ஒரு இது? இல்லை நம்ம ரொம்ப உஷாராக பேசணும் ஆக்சுவலி, பிகாஸ் we are talking about our சீஃப். அதனால நம்ம அதெல்லாம் ரொம்ப உள்ள போகக்கூடாது. இட்ஸ் நாட் ரைட். புரிஞ்சுக்கிறீங்க? ஓகே. இல்லை சும்மா கொஞ்சம் ஹிஸ்டரி. ஆஸ் ஐ சி அன்னைக்கு பார்த்த விஜய் சார் தான் இன்னைக்கு சிஎம் விஜய் சார் மாதிரி தெரியுறாரு. ஓகே. அப்படியே ஒரு சேஞ்ச் பாடி லாங்குவேஜ், மூஞ்சிலையும் சரி ஏஜ்லேயும் சரி. கரெக்டா? பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் இட்ஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். ஹிஸ் ஒர்க் ரியலி ஹார்ட். ஒரு ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னா இட்ஸ் பிக் திங். அவ்வளோதான். ஓகே மேம். ஸோ நம்ம ஆரம்பத்தில் பேசின அந்த விஷயம், இந்த ஆண்டர்பிரினர் ஃபிலிம் ப்ரொடியூசர் அதுக்குள்ளே வரும்போது ஒரு விமனாக வந்து நம்ம ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் அதுக்குள்ளே போகும்போது எப்படி நம்மளை தயார் பண்ணிக்கணும்? ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படிலாம் வந்து அந்த கட்டமைப்புன்றதுல ஒரு மேல் வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு உமன் ஆரம்பிக்கிறதுக்கும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பல கிரிட்டிசம்ஸ் வந்து நான் செய்திகளில் பார்த்தது உண்டு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆஸ் அன் என்டர்பிரனர் எல்லாரும் மாதிரி நானும் ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் ஊற்றிக்கிச்சு. ஓகே. எல்லா தப்பும் பண்ணி அதுவும் மிஸ்டேக் ஆகிருக்கு. ஓகே. ஸோ எல்லாரும் மாதிரி நானும் கற்றுக்கிட்டு தான் வந்தேன். ஐ திங்க் ஐ எம் பெட்டர் இன்னைக்கு. எனக்கு ஒரு பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாரிட்டி as to what we want, என்ன நம்மளுக்கு வேணும், இந்த பிஸ்னஸ் மூலிமா என்ன நடக்கணும், வெதர் இட்ஸ் ஃபினான்ஸ் ஆர் பிராண்டிங் ஆர் நேம் ஆர் என்னன்றது அதை ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வில் நோ வாட் டு டூ அண்ட் வில் ஏதோ ஒரு விதத்தில் ரைட்டான ஒரு பாத்தில் போயிடும். சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், பட் அதெல்லாம் தாண்டி போகிறது தான் என்டர்பிரினர்ஷிப். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஒன் திங். செகண்ட் ஹாஃப் கொஸ்டின் என்ன கேட்டீங்க? செகண்ட் ஹாஃப் கொஸ்டின் வந்து விமனாக வந்து நம்ம வந்து விமன் மென் எல்லாம் டிஃப்ரென்ஸ் இல்லை. அது நான் சொல்கிறது அந்த விமன் மென் எல்லாம் டிஃப்ரென்ஸ் எது வரைக்கும் தெரியுமா? ஈவன் 2007-8 வரைக்கும் கூட பார்த்தேன் இருந்துச்சு டிஃப்ரென்ஸ் மென் விமன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்போ மேக்ஸிமம் இல்லை. ஸோ அதெல்லாம் தாண்டிட்டோம். ஒன்று. அடுத்தது என் சைடில் எனக்கு பர்சனலி பார்த்தீங்க, ஐ ஹாவ் நோ ஒன் வித் மீ. ஐ எம் தி ஒன்லி உமன், ஐ எம் தி ஒன்லி மேன். ஓகே. ஸோ எனக்கு அந்த பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு எப்படி சொல்கிறது, அந்த கருத்துல என்னால் போக முடியாத காரணம் நான் இப்படி இருக்கிற ஒரு. ஓகே மேம். ஸோ இப்போ இந்த ஃபிலிம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டா கொஞ்சம் வந்து நிறைய சரிவுகளை ஏற்படுத்திருச்சு. இந்த கோலிவுட் இண்டஸ்ட்ரி வந்து அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எதனாலனா சினிமா வந்து கொஞ்சம் ஹெல்தியாக இல்லை. ஸோ இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி பல கேட்டகரிலாம் உள்ளே வந்து நுழைக்கிறாங்க. ஸோ அதை வச்சு வியாபாரம் பண்ணுறது ஒரு தாட்டில் வந்து மாறி இருக்கு நிறைய அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி. இதுவும் இருக்கு, நீங்க சொல்றதும் இருக்கு. ஆனால் கார்பரேட் கம்பெனிஸ் உள்ள வந்தது, ஹீரோஸ் ஒரு ஹீரோயின்ஸ் உடைய பேசிக் சம்பளத்தை அப்படியே டபுள் ஆக்குனது. ஏன் டபுள் ஆக்குனாங்கன்னா அவங்க உள்ள வரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும். இந்த பெரிய ஹீரோ ஒரு பெரிய ஹீரோயின் இஸ் ஆல்ரெடி பிஸி, ஒரு 2-3 படத்தோட பிஸியா இருப்பாங்க. ஸோ அவங்களை எப்படி கூட்டிட்டு வருது? எல்லாருக்கும் காசு வேணுங்க லைஃப். நீங்க நான் எல்லாருக்கும் காசு. ஸோ அவங்கள எப்படி இந்த கார்பரேட் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அப்படியே உனக்கு ₹1 சம்பளமா இருந்தா 5 வச்சுக்கோ அப்படின்னோடனே இமீடியட்டாக அங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி டேட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே வரும்போது. ஆனால் தட் பர்டிகுலர் ஹீரோ தட் பர்டிகுலர் ஹீரோயின் மட்டும் கிடையாது அந்த படத்தில். இவ்வளோ பேரை வச்சு ஸோ 5 + 5ன்னு வச்சுக்கோங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து 20 வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது ஒரிஜினல் வேல்யூ 10 கூட இருக்காது, ஒரு 12 இருக்கும்னு வச்சுக்கோங்க.
ஸோ எட்டு எட்டு எக்ஸ்ட்ராவுக்கு நீ பிஸ்னஸ் பண்ணும், எட்டு எக்ஸ்ட்ராவுக்கு நீ தேட்டர்ஸ் எங்க, மக்கள் எங்க, இல்லைன்னா ப்ராஜெக்ட் எங்கே இருக்கும். ஸோ லாட் ஆஃப் திங்ஸுங்க, நிறைய திங்ஸ் சேர்ந்து. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இன்ஃப்ளூயன்சர் போட்டால் படம் ஓடிடுன்னு நினைக்கிறாங்க. ட்ரை பண்ணாங்க, ஒன்று ரெண்டு கிளிக் ஆச்சு, வேற எது கிளிக் ஆச்சு? எதுவும் கிளிக் ஆகல. ஸோ எவ்ரி திங் ஹஸ் பிகம் வெரி கமர்ஷியலைஸ்டு. அது கமர்ஷியலைஸ் இல்லாமல் முன்னெல்லாம் சினிமா எடுக்கிறவங்க எல்லாம் இங்கேருந்து எடுப்பாங்க, தட் இஸ் வித் பேஷன். ஓகே, இப்போ அது எவ்வளோ கமர்ஷியல் விஷயம் ஆட் பண்ண முடியும், அது இதுக்கு இவ்வளோ, இதுக்கு அவ்வளோ, இது பிராண்டிங் எவ்வளோ, இது அது அப்படி போயிடுச்சு. அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கும் அதை விதைக்கிறாங்கன்னு இல்லை, இது மாறும். சினிமாவில் நான் ஒன்றும் பெரிய புத்திசாலியெல்லாம் கிடையாது. ஓகே, நான் பார்த்ததுல பிகாஸ் ஐ மீன் டு ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்ஷன் ஆல்சோ, இதெல்லாம் சேர்ந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். எல்லாம் கலந்து தான் சினிமா. ஒன்று. ரெண்டாவது, எவ்ரி 4 years நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, சினிமா மாறிட்டே இருக்கும். ஓகே, அதை தாண்டி போகும்போது ஸோ இது ஒரு ட்ரெண்ட். இப்போ அந்த ட்ரெண்டு நல்லா அடி வாங்கிட்டு இருக்கு. ஓகே, லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா எது படமும் ஒர்க் அவுட் ஆகலை. ஓகே, ஸோ இப்போ ஒரு நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல்குள்ளே திரும்பி மாறும். ஓகே, மாறும்போது இட் வில் கோ பேக். இப்போ பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி ஹிட் ஆனோன்னே இப்போ ஒரு பரிமளா அண்ட் சன்ஸில் பரிமளா அண்ட் கோ அந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் மூவிஸ் ஆர் ஸ்லோலி கம்மிங் இன் பார்த்தீங்களா. ஸோ ட்ரெண்ட்ஸ் வில் சேஞ்ச். இனிமேல் நீங்கள் பாருங்கள், பை தி இயர் எண்டு இல்லைன்னா பை நெக்ஸ்ட் ஏப்ரல்குள்ளே பார்த்தீங்கன்னா திஸ் ஹெவி பட்ஜெட், கிரேசி பட்ஜெட்ஸ், எக்ஸ்ட்ரீம் எப்படி சொல்கிறது, லாவிஷாக பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் மாறி இப்படி போகும். ஒரு 4 வருஷம் அது போகும், போர் அடிக்கும், திருப்பி அங்கே மாறும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் சேஞ்ச். ஓகே மேம். ஸோ ரொம்ப நாளாக வந்து 2 தரப்பினர் ஒரு கிரிட்டிசம் வந்து இருக்கு மேம். என்னன்னா, சினிமாவில் சாங்ஸில் வந்து இந்த ஐட்டம் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படங்கள்ல வைக்கிறாங்க மேம். இப்பயும் வந்து ஹீரோயின்ஸே பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபுல் மெயில் வந்து ஆடுறாங்கன்னா நடுவில் அவங்க மட்டும் தனியாக வந்து ஆடுற மாதிரியான விஷயங்களை இப்பயும் வைக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து அது வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல பார்க்கப்படுது, இன்னொரு பக்கம் அது வந்து தப்பு. ஏன் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு விதைக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல சொல்றாங்க. நான் பேர் சொல்லக்கூடாது மேடம், அதனால வந்து இருக்கு. 2 பக்கமான விமர்சனம் இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, படம் எடுக்கிறவங்க அவங்களுடைய வேலைங்க. ஓகே, அவங்க அந்த பிஸ்னஸை உருவாக்குறதுக்கு அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாங்க. நீ இருக்கலாம், நீ இருக்கக்கூடாது, இது இருக்கலாம், இது இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்ம யாரும் கிடையாது. அவங்களுடைய ப்ராஜெக்ட். இப்போ உங்க சேனல் இருக்கு, உங்க சேனல்ல நீங்க இப்படி பண்ணக்கூடாது, இப்படி நான் பண்ணணும்னு சொன்னா நம்ம பேச்சு கேட்க போறது இல்லை. கரெக்டா? நாளைக்கு எனக்கு ஒரு சேனல் இருந்தா நானும் அதான் பண்ணுவேன். ஸோ தேட் இஸ் அப் டு தட். பார்க்குறவங்க பார்க்க தான் போறாங்க, இல்லாதவங்க போயிட்டே இருக்க போறாங்க. ஸோ நோ ஒன் ஹேஸ் ஜட்மெண்ட். இப்போ இன்னொன்று எல்லாத்துக்கும் மேலே, இப்போ நானும் நீயும் இதை பற்றி உட்காந்து பேச, சாரி யூர் யங்கர் தென் மீ, அதனால சொல்கிறேன். ஓகே, நானும் நீயும் உட்காந்து பேச போகிறது எதுவும் மாற போகிறது இல்லை. சும்மா பேசணும்னு நம்மளும் பேசுகிறோம், பட் இட்ஸ் நோ யூஸ். அவங்க டிசைட் பண்ணுறது தானே, அவங்க ப்ரொடக்ஷன். The heroines who are doing the songs, item songs are paid very well. அதனால அவங்களுக்கும் சந்தோஷம். போட்டோமே. ஓகே, இல்ல இல்ல ஃபர்ஸ்ட்லாம் வந்து சினிமால வந்து ஸோ அந்த கேட்டகரிக்குன்னு வச்சிருந்தாங்க. கேட்டகரினா நான் தப்பா மீன் பண்ணேன். ஸோ இவங்க வந்து அந்த இடத்துல என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும், ஸோ இவங்க வந்து அந்த லுக்குக்கு கரெக்டா இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சஜஸ்ட் பண்ணி அப்படி இருந்தாங்க. நிறைய எல்லா இடத்துலயும் வந்து மற்றவங்களோட வேலையை தட்டி பறிச்சா மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குங்க இண்டஸ்ட்ரியில். நம்ம அதை எப்படி தக்க வச்சுக்கிறோமோ நம்ம புத்திசாலித்தனம். இப்போ நான் ஒரு 10 years பெருசாக இந்த ப்ராஜெக்ட் பண்ணல, ஏன்னா ஐ டென்ட் வாண்ட் டு டூ கிளாமர். இப்போ அந்த எல்லாத்தையும் போய் உங்களால தான் நான் எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லவா முடியும்? நான் புத்திசாலித்தனமா அடுத்து நான் போனேன், சீரியலுக்கு போனேன், மலையாளத்துக்கு போனேன். அதுக்கப்புறம் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் சைட் பை சைட் ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி இங்கே ட்ரெயின் ஆகி இப்போ டைரக்ஷன் ஒன்று பண்ணி முடிச்சிட்டேன், ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் நம்ம கையில தாங்க. ஓகே, உலகத்தை பிளேமே பண்ண முடியாது. ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட பேசுறது, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புது விஷயங்கள், ஸோ யாரையும் பிளேம் பண்ணி வாழ தேவையில்லை. ஸோ இப்போ அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னவா போயிட்டு இருக்கு? ப்ராஜெக்ட்ஸ் ஆக்சுவலாக நான் ஆஃப் லைட் நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்த ப்ராஜெக்ட் சொன்னேன்னு வைங்களேன், அடுத்த வாட்டி திருப்பி அடிக்க தொடங்கிடுவாங்க. அதாவது சைலண்டாக போயிடலாம், சர்ப்ரைஸாக வரலாம். ஓகே, சரி, ஓகே மேம். இந்த சாங் பற்றி பேசுவோம். ஸோ சாங்கில் வந்து நிறைய விஷயம், ஜாக் ரோஸ் இப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் உள்ள இருந்தது.
ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஸோ சாங்குமே வந்து ஆண்டோனி தாசன் ரொம்ப இறங்கி பாடுவார். அப்படி இல்லாமல் ஒரு மாதிரி கிளாசிக் டச் அந்த மாதிரி இருந்தது. ஒரு யுவன் சார் வந்து ஒரு பாட்டு பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரியான டோனை வந்து மாற்றி உள்ளே வந்து பாடியிருந்தாரு. ஸோ எப்படி இருந்து அது உள்ள ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து? இல்லை ஆக்சுவலியாக இது என்னன்னா சாங் என் ஃப்ரெண்ட் கொரியோகிராஃபர் மூலிமா கேட்டேன். மச்சான் அந்த பாட்டை வச்சுக்கோ மச்சான் நான் எடுத்துக்கிறேன். சீரியஸாக அவ்வளோதான், இவ்வளோதான் டிசைட் ஆனிச்சு. ஏன்னா எனக்கு காரில் தான் உட்காந்து கேட்டேன் ஃபர்ஸ்ட் டைம். அது டக்குன்னு கனெக்ட் ஆச்சு. ஒன்று. ரெண்டாவது அதில் 4-5 லைன் பார்த்தீங்கன்னா என் லைஃப் கனெக்ட் ஆகிற, தட் இஸ் மை பயோபிக் கனெக்ட் ஆகிற மாதிரி சில விஷயம் இருந்துச்சு. ஓகே. ஸோ நான் அதுக்கப்புறம் 2வது 3வது வாட்டி கேட்கும்போது அப்படியே இமேஜின் பண்ணிட்டேன். நானாக இருக்கணும், அதுக்கப்புறம் இது இங்கே பண்ணணும், இப்படி அப்படி அந்த மாதிரி போய் அப்படி செட்டான சாங். ஓகே. பட் மோஸ்ட் ஆஃப் அஸ் நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஹூ இஸ் கனெக்டட் இன் தட் ப்ராஜெக்ட். அதனால மாற்றி நான் அது எப்படி சொல்கிறது, மேடம் அப்படியெல்லாம் இல்லாமல் மச்சான் வா மச்சான் இப்படி அப்படின்னு மாற்றி அப்படி பண்ணிட்டு ஒரு சாங். ஸோ ஓகே. ஸோ இட் வில் ஆல்வேஸ் பி இன் மை மெமரி. ஓகே மேம். ஸோ ஆண்டனி தாசன் வந்து எங்களுக்கு அண்ணனாக இருக்காரு. ஸோ உங்கள் கூட பழக்கும் போது எப்படி இருந்தார்? ஸோ அந்த அனுபவம் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் எக்ஸைட்டட். ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே நான் கை எப்படி பிடிக்கணும், நீங்கள் கை பிடிக்கிறீங்களா இருங்க நான் பொட்டாட்டிகிட்ட சொல்கிறேன். ஸோ பட் அதுக்கப்புறம் அவர் எங்கே தனியாக மாஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்படி பார்த்துட்டு நான் எனக்கு கஷ்டமான வேலை கொடுத்துருக்கீங்க, வைக்கப்படணும் இதெல்லாம். அவர் என்ன ஜாலியாக இருக்காரு. ஓகே. ஸோ இஸ் ஃபன். ஓகே மேம். ஆனால் பயங்கர எப்படி சொல்கிறது, பயங்கரமான டேலண்டட் பர்சன். ஸோ அதனால அந்த ஒரு ஹெசிடேஷனே இல்லை. நம்ம இவ்வளோ பெரிய பாடகர், இவ்வளோ பாடணும், இப்படி இறங்கி போய் இப்படியெல்லாம் பண்ணணுமா, அதை நோ ஆட்டிடியூட், நோ நத்திங். சிம்பிள் மேன், எப்பவுமே ஜெயிப்பார் அவர். ஓகே மேம். ஸோ நான் சின்ன பையன் தான், ஆனால் நிறைய விஷயங்களை படிச்சுட்டு வந்திருக்கேன். என்னன்னா அப்போ வந்து ஒரு மேல் ஒரு ஃபீமேல் வந்து தப்பு பண்ணாங்கன்னா ஃபீமேல் மேலே தான் ப்ளேம் பண்ணுறாங்க. இப்பவும் அப்படி இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன் இந்த ஒரு விஷயம் மட்டும் மாறவே மாட்டேங்குது? லைஃப்பும் மாடர்னாக மாறுது. 2002க்கும் 26க்கும் நிறைய டிஃப்ரென்ஷியேட் இருக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் மாற மாட்டேங்குது. ஏன்னா நிறைய கம்யூனிட்டிலாம் உள்ள வந்துருச்சு, இருந்தாலுமே இந்த விஷயம் மாற மாட்டேங்குது. ஐ டோன்ட் நோ இஃப் ஐ எம் ராங். நான் முதல்ல டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன், எனக்கு நான் சொல்றது ரைட்டா தப்பான்னு தெரியாது, இருந்தாலும் சொல்றேன். எல்லாமே மாறும்போது ஒரு விஷயம் மட்டும் மாறலைன்னா அது எப்படி சொல்கிறது, இப்படி போடலாமே, செல்ஃபிஷாக சில விஷயம் எது தேவைப்படுதோ சொசைட்டி வச்சுக்குது. ஓகே. மிச்சத்தை மாற்றிக்கிது. கரெக்டா? கரெக்ட். ஐ திங்க் தட் இஸ் த ரீசன். ஏன்னா நீங்கள் அதே சுச்சுவேஷனில் ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பையனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா பையனுக்கு தான் சப்போர்ட். ஆனால் பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி நடக்காது, அது இருக்காது. நீ பொம்பளை, நீ அடங்கி உடங்கி இருந்துருக்கணும், துணி ஒழுங்காக போட்டிருக்கணும், நீ எதுக்கு அவுத்து போட்டு ஆடின, நீ எதுக்கு இப்படி பண்ண, நீ எதுக்கு பாட்டி, வை? எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ் தானே. ஸோ வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன், நான் ஃபெமினிசம் எல்லாம் பேசலை. நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன். எனக்கு வேற மாதிரி பிரச்சனை வருதுன்னா உங்களுக்கு வேற மாதிரி பிரச்சனை. எனக்கு என்ன பாதுகாத்துக்கு தமிழ பாதுகாக்கவோ இல்லைன்னா எனக்கு ஒரு கெட்ட பேர் வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா அதுவே ஒரு லைட்டாக ஒரு பயம் இருக்கும். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டா, நீ என்ன பண்ணாலும் ஏன் உருப்படலைன்னு கேட்பாங்க வீட்டில், நீ ஏன் சம்பாதிக்கலன்னு கேட்பாங்க. கரெக்டா? அது மாறிச்சா? அதுவும் மாறல. அப்போ ஸோ மாறாம நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன எங்களை விமனை பத்தி பேசிக்கிறாங்க, பசங்களோட பிரச்சனை பேசுறதுல. உண்மையாவே பசங்க பாவம், கடைசி வரைக்கும் நீ என்னதான் பண்ணாலும் வெளியே ஒரு ஆம்பளை நிக்கணும். சமீபத்துல ஜெயம் ரவியோட பிரஸ் மீட் பார்த்த போதே தெரிஞ்சது. அது எவ்வளவு பிரேக் டவுன் ஆன ரசி. இப்போ அவர் பண்ணது ஐ டோன்ட் நோ அபவுட் த லைஃப். எனக்கு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நான் ஜட்ஜ் பண்ணல. ஆனா ஒருத்தர் வந்து ஒரு ஆம்பளை வந்து இப்படி பிரஸ் மீட் வச்சு பிரேக் டவுன் பண்ணதுல அதுல என்ன தப்பு இருக்கு? நான் உடஞ்சு பிரஸ் மீட் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி we are equal தானே, ஹியூமன் பீயிங்ஸ் தானே. ஆனா இவ்வளோ பேசுறேன் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அன்பு, பாசம், மரியாதை அந்த ஆப்போசிட் சைடு ஆம்பளை சைட்ல இருந்து வரும்போது நீங்க என்கிட்ட ஆர்டரே பண்ண தேவையில்ல, நானே அடங்கி உங்கள்கிட்ட வருவேன். அப்படிதான் இருக்கணும், அது தானா வரணும். ஃபோர்ஸ் பண்ணி இதெல்லாம் நோ யூஸ். ஹோல்ட் பண்ணி வைக்க கூடாது. அடுத்தவங்க ரூல்ஸா போடாதீங்க, அன்பை காமிங்க, அன்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் பொம்பளைங்க ரொம்ப ஆக்சுவலா எப்படி, நான் ஒரு பொம்பளையாக சொல்றேன், வேஸ்ட். நாங்க எப்படி தெரியுமா பேசுவோம், ஃபெமினிசம் இப்படிலாம் கொஞ்சம் பாசத்தை காமிச்சு பாருங்களேன், அடிமையா உட்காருவோம். அதுதான் பொம்பளை. அதை யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டா, அவ்வளவுதான் விஷயம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க.
ஸோ நல்லா இருந்துச்சு மேம். இந்த பொழுது வந்து அழகா போயிருந்தது. ஸோ எங்க நேயர்களுக்கு நிறைய பிலாசபியா லைஃப் பிலாசபியான என்னோட பெரியவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதை பிலாசபியா நம்ம எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு. ஸோ நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப அற்புதமா ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஏ கைஸ், மறக்காம சாங்கை பாருங்க, ஒரு வாட்டி பாருங்க, ஃபன்னா இருக்கும்.